அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, எல்லாருமே 38 மாவட்டத்திலையுமே இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது, யாருக்கெல்லாம் முதல்ல வெளியாக போகுது, எதனால் இது வரைக்கும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க, ஸோ அதை பற்றின தகவலுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கொடுத்துருக்குறாங்க. சற்று முன்பு டிஆர்பி ஆஃபீஸில் இருந்து நம்ம ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது என்ன அப்டேட் தானே கேட்குறீங்க? ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது செலக்ட் ஆன அனைவருக்குமே இன்று முதல் வெளியாகும் 38 மாவட்டத்திலேயுமே. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு 80% நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் மட்டும் வெளியிட போகிறாங்களா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல், இல்லை மீதி இருக்கிற அந்த 20% முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இந்த 80% முடிஞ்சிருக்கு இல்லையா, அது மட்டும் வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்த வேலை நமக்கு கிடைக்குமா, இல்லை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்டர்வியூ நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் எதனால் எவ்வளோ மார்க்கில் அதை ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், ஒருவேளை நான் எவ்வளோ செலக்ட் ஆகிருக்கிறேன், ஸோ எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மாவட்ட வாரியாக இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து இதே தகவல் கொடுத்துருக்காங்க. கூடுதல் ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அந்த தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் துல்லியமாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின அப்டேட்டையுமே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ண அடுத்தடுத்து இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இதுவரைக்கும் ஓகேங்களா வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், இந்த ரேஷன் கடை நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து ஒரு 80% பார்த்திங்கன்னா நடத்தி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிற இந்த சென்னை போன்ற பெரும் நகரங்களில் பெரும் பாதிப்புகள், அதாவது பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்ததுனால, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதுனால மீதி அந்த 20% நடக்காமல் போயிடுச்சு. அதை அதுக்கப்புறம் நடத்தவே முடியலை. ஓகேங்களா? ஸோ அதனால் பல இஷ்யூகள் வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அந்த 20% நேர்காணல் நடத்த முடியாமலே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த 20% மாவட்டங்களுமே நேர்காணல் நடத்த போகிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தற்போதைய நிலை. ஓகேங்களா? உண்மை நிலவரம் அதுதான். இப்போது ரேஷன் கடை நேர்காணல் முடிஞ்சிருக்கிற 80% மக்களுக்கு 80% மக்களுக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் யார் டாப் மார்க் மெரிட் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் அந்த செலக்ட் பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் இன்று முதல் நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடியையும்
மொபைல் நம்பரையும் எல்லாருமே மறக்காமல் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்டிவாக வச்சுக்கிறது. ஏன்னா வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸும் மெயிலும் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் வந்து எஸ்எம்எஸ்ஸையும் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லை, மெயில் ஐடியுமே என்னோட மொபைல் மெயில் ஐடியுமே ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆன்லைனில் அவங்க வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஆர்பி ஒவ்வொரு மாவட்டத்தோட டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். சரிங்களா? இதுதான். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓப்பனாக உண்மையாக சொல்லிடுறேன். இந்த விற்பனையாளருக்கும் கட்டணம் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க 50% மேலே வந்து பார்த்திங்கனாக்கா காசு கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற 50% வந்து ஏதோ 1, 2 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மெரிட் லிஸ்ட்டில் போடுறாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து விஷயங்கள் நடக்குது. இதுதான் உண்மை நிலவரமே கூட. ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரேஷன் கடை வேலை எப்படிலாம் வாங்குறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாவட்டத்தில் வந்து 10 லட்சம் 12 லட்சம் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 50% வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்க இல்லையா, அதை நம்ம வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து தப்புகள்ன்றது எந்த இடத்துலையும் நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி 50% வந்து நேர்மையான முறையில் மார்க்கை வச்சு மட்டுமே அவங்க தகுதியின் அடிப்படையில் மட்டுமே கிடைக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 50 வேக்கன்சி இருக்குன்னா அதில் 30 வேக்கன்சி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 20 வேக்கன்சி இருக்குது இல்லையா, அந்த 20 வேக்கன்சிக்கு தான் நம்ம போட்டி போடணும். அந்த 20 வேக்கன்சியில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும், நமக்கு ஒரு வேலை அந்த போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எஃபெக்ட்லாம் போடணும் அப்படின்னா நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும். ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கணும். இன்டர்வியூ அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கு டக்குன்னு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். உதாரணத்தோடு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்டு. அடுத்ததாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து விரைவில் நாங்கள் வந்து வெளியிடுவோம். அதுவும் எங்களுடைய அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவோம். சில இயற்கை சேர்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டதுனால தான் இந்த ரிசல்ட் வந்து எங்களால் வெளியிட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது ஒரு வகையில் நல்லதும் கூட. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வந்து இந்த பிப்ரவரியில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓகேங்களா வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது நமக்கு. அதே மாதிரி மாவட்ட வாரியாக எஸ்எம்எஸ் ஓகேங்களா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே வரும். அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்ம எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அரியலூர் ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஜோன் சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் கோயம்புத்தூர், சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. சில மாற்றங்களை வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடும். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கன்ஃபார்ம் வந்துடும் இன்று முதல். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.